ஹலோ ஆல், வெல்கம் டு த நெக்ஸ்ட் vlog. இந்த vlog வந்து ஒரு குக்கிங் vlog மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து மோமோஸ் அண்ட் சாண்ட்விச் செஞ்சேன். அது அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கிட்டேயும் ஷேர் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மோமோஸ் செய்யறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். இழுத்து இழுத்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் அது ஊறட்டோன்ட்டு மேலே எண்ணெய்லாம் தடவி அப்படியே வந்து மூடி தனியாக வச்சுட்டேன். அப்புறம் மோமோஸ் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா ஆனியன், கேபேஜ், கேரட், மஷ்ரூம் போட்டிருக்கதால மோமோஸில் ஒரு சில பேர் பச்சையாக அப்படியே காய் போட்டு ஸ்டஃப் பண்ணி வேக வைப்பாங்க. பட் நான் மஷ்ரூம் எடுத்துக்கிறதால அது வேக வச்சு தான் பண்ணணுன்றதுனால நான் இன்றைக்கி வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எல்லா வெஜிடபிள்ஸுமே அப்படியே போட்டு நான் வந்து இதில் எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணல. வெறும் உப்பு அப்புறம் பெப்பர் அது மட்டும் போட்டு ஃபுல்லாகவே வதக்கி இது பண்ணேன். நான் மஷ்ரூம் போட்டதால் கொஞ்சம் அது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. அதனால் தண்ணி வந்து வடிகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டேன். இதுதான் நான் வந்து மோமோஸ் வேக வைக்க போகிற பிளேட்டு. அந்த பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் வந்து எண்ணெய்லாம் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓரமாக. இப்போ மோமோஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ரப்பரியாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். உருட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்குன்றதுக்காக. மோமோஸ்க்கு வந்து அந்த மாவு அப்படியே பாலாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மாவு திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். மாவு திரட்டிகிட்டே இருக்கும் போது அங்கே பாருங்கள் நம்ம வீட்டு செல்ல புள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தூக்கமே வந்துடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மோமோஸ் அந்த திரட்டின மாவு மேலே நான் பண்ண ஸ்டஃபிங்ஸ் எடுத்து கொஞ்சம் வச்சு அப்படியே நான் வந்து மோமோஸ் அந்த ஷேப்புக்கு வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று வந்து மோமோ ஷேப், இது வந்து டம்ப்ளிங் ஷேப். நான் வந்து இன்றைக்கி 2 ஷேப் மாதிரி பண்ணேன். இது வந்து நான் க்ரீஸ் பண்ண பிளேட்லாம் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் வந்து மோமோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் இடியாப்பம் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ஸ்டாண்டு. நான் வந்து இதை மோமோஸ் பண்ணுறதுக்கும் இதாக யூஸ் பண்ணேன். மோமோஸ் அந்த வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இருக்கும், எங்கள் வீட்டில் அது இல்லை. அதனால் நான் வந்து இந்த ஸ்டாண்டே வந்து எப்பயுமே மோமோஸ் பண்ணால் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். சைட் பை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து மோமோஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து வச்சு நல்லா லைட்டாக கொதிக்கிற நிலைமைக்கு அதை பண்ண விட்டேன். அதுக்கப்புறமா கரெக்டாக மோமோஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இட்லி பேன் அப்படியே நான் வந்து மூடிட்டேன். இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சா அது வந்து கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக அந்த மைதா மாவு வெந்து வர கரெக்டாக இருக்கும். இதுதான் நான் 15 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாண்ட்விச் செய்ய சட்னி நானே செய்யலான்ட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் சாதம் நீட்டாக இருந்ததுனால நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் செய்கிறேன்றதுனால சின்ன பீஸ் லெமன் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் செய்கிறேன்றதுனால ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் வந்து சாண்ட்விச் செய்கிறோன்றதுனால நான் வந்து ரொம்ப ஸ்லைஸாக இந்த மாதிரி இதோ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து மஷ்ரூமில் அடுக்கும் போது வந்து அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்ட உடனே மஷ்ரூம் வந்து அதில் போட்டுடலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் வந்து அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். இந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் எப்படின்னா வந்து இதில் நான் வந்து வேறு எந்த மசாலாவுமே போடல. லைட்டாக உப்பு, பெப்பர் போட்டு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது உண்மையாகவே நீங்கள் வெறும்னே அப்படியே சாப்பிட்டாலுமே இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் சாண்ட்விச் அந்த டோஸ்டர் இல்லை. ஸோ அதனால் ஒரு சைட் ஆஃப் த ப்ரெட்டு மட்டும் எப்பயுமே நான் வந்து பேனில் வச்சு நல்லா சூடு பண்ணேன்னா லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு சைட் ஆஃப் த ப்ரெட்டு மட்டும் நான் அப்படி பண்ணி வந்து எடுத்து வச்சுருவேன் எப்பயுமே. நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத.
இப்போ வந்து ஒரு சைட் ஆஃப் த ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே வந்து தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மயோனைஸு, நான் அரைச்ச க்ரீன் சட்னி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து டோஸ்ட் பண்ண அந்த சைடு வந்து மேல் பக்கமும் அந்த ஒயிட் சைடு வந்து கீழ் பக்கமும் வச்சுட்டு, நம்ம மின்ட் சட்னி வந்து ஒரு சைடு, மயோனைஸ் வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. மின்ட் சட்னி இருக்கிற சைடில் வந்து நான் வந்து எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் லைக் வெங்காயம், டொமேட்டோ அதை வச்சு நான் அப்புறம் வந்து மஷ்ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே வந்து மஷ்ரூமும் வச்சு அப்படியே வந்து நல்லா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து மஷ்ரூமும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு, உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் சீஸ் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் வீட்டில் சீஸ் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சீஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சீஸ் வைக்காமல் பண்ணிவிட்டு, எனக்கு செய்கிற சாண்ட்விச்சில் வந்து இதோ நான் இப்படி சீஸ் வச்சு மேலே அப்படியே வச்சுட்டு, நான் அப்படியே வந்து இந்த ப்ரெட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம பண்ண சாண்ட்விட்சை பேன் மேலே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகும். அப்படியே திருப்பி திருப்பி போட்டு பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண மோமோஸ் அண்ட் சாண்ட்விட்சோட அவுட்புட்டு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை.